அப்போ எடுத்த போட்டோ ஷூட்ல யமால் தான் வந்து அவனுக்கு கரெக்டா கிடைச்சா அந்த போட்டோ ஷூட்டை பண்ணி 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு மீட் பண்றாங்க. என்ன தெரியுமா, ராட்ரி வித் ஜெனரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்ரா. அவரோட வேர்ல்ட் பேலண்டார் சீசன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சோ அதுதான் கீ பிளேயரா இருக்க போறாரு மிட்ஃபீல்ட்ல. போறாங்க இங்க வந்து ஆப்வியஸ்லி ப்ரெடிக்ஷன்ஸ் குச்சிரும். என்ன நினைக்கிறேன், என்ன நடக்க போகுது? I think வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. என்னதான் இப்படி சந்தோஷமா வரவேற்றாலும் எனக்கு சோகமா இருக்குதுடா உண்மையிலேயே. இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு பிரம்மாண்டமான டைம், குதூகலமா இருந்துச்சு. வெளியே போனா ஒரே ஜாலியா இருந்தானுங்க எல்லாரும். யார்கிட்ட வேணா பேசலாம், ஃபுட்பால் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லார்ட்டையும். ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட எங்களோட கொலீக்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன நடக்குது, இவங்க யார் பெரிய பிளேயரா பெரிய டீமான்னு கேட்டு ஃபுட்பால் பத்தியே பேசி அந்த ஒரு என்வாயர்மெண்டே நல்லா இருந்து பழகிடுச்சா. இப்போ வந்து அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தமா இருக்குது. ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி. அதனால கடைசியில வந்தாச்சனா ஃபைனல்ஸ் ஆஃப் த 2026 FIFA வேர்ல்ட் கப். மக்களே எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கிறீங்க நீங்க. அப்புறமா கௌதம், என்ன பயங்கரமான the finals made in La Masia, the finalissima that never happened. இந்த மாதிரி பல டைட்டில்ஸ் கொடுத்தாச்சு. நீ என்ன டைட்டில் கொடுக்க போறது? ஆமா, இது வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டோரியா அமைச்சிருக்காங்க. இது நடந்தனாலதான் இது நடந்துச்சு. பார்சலோனா ஃபேன்ஸ் பாரு, டேய் எப்படி நடந்தாலும் எனக்கு சக்சஸ் தான். அவங்க ஜெயிச்சாலும் சக்சஸ் தான், இவன் ஜெயிச்சாலும் சக்சஸ் தான். பாரு, அது அந்த அந்த போட்டோ வந்துச்சுல்ல, மெஸ்ஸி வித் லமின் யமால் சின்ன குழந்தையா இருக்கும் போது. அதாவது அவங்க போட்டிருக்காங்க எவ்வளவு கோஇன்சிடென்ஸ் நடக்கணும். அதாவது அத்தனை குழந்தைங்கல்ல லமின் யமால் தான் மெஸ்ஸிக்கு வந்து அந்த யூனிசெஃபோட போட்டோ 2004லயோ 5லயோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த போட்டோ ஷூட்ல யமால் தான் வந்து அவனுக்கு கரெக்டா கிடைச்சா அந்த போட்டோ ஷூட்டை பண்ணி 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு மீட் பண்றாங்க. நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். தெரியுமா, ஸ்பெயின்ல நம்பர் 19 மெஸ்ஸி வந்து ஐகானிக் நம்பர் 19 தான் போட்டுருந்தாரு அர்ஜென்டினாக்கு. ஸோ வந்து ஒரு தலையை எடுத்துட்டு இன்னொரு தலை உருவாக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு வந்து எங்களோட பெரிய தலை தான் ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய கூட சுத்திட்டு இருக்குது. பட் ஆக்சுவலா ஒண்ணு பண்ணா, நம்ம வந்து நம்ம எவ்வளவு வருஷமா அந்த ரிவ்யூ பண்றோன்றது நம்மள நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் நம்மளோட லாஸ்ட் வேர்ல்ட் கப் ரிவ்யூ, ஃபைனல்ஸ் ரிவ்யூ வந்து ரேண்டமா நம்மளோட பாப்அப்ல வந்து நானும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு நம்ம என்ன பேசிட்டு போனா, இதுதான் நம்ம மெஸ்ஸி அப்ப வந்து கோல்டு முடிவாயிருச்சுன்னா எல்லாமே ஜெயிச்சாச்சு அவரு. இதுதான் அவரோட கடைசி வேர்ல்ட் கப் போல இருக்கு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எம்பாப்பி எடுத்து அடுத்தது போட்டு பார்த்தா மறுபடியும் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலே நம்ம பேசியிருந்தது அதோட ரிட்டையர் ஆயிடுவாரு, முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இங்க மனுஷன் வந்துட்டு வேற லெவல், மோஸ்ட் கோல்ஸ் மோஸ்ட் அசிஸ்ட் வேற லெவல்ல அவரோட பேரியரே பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஆமா, அதாவது நம்ம சீசனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நானும் நீங்க சொல்லியிருந்தோம். மெஸ்ஸி ஏற்கனவே எல்லாத்தையும் வின் பண்ணியாச்சு. ஸோ மெஸ்ஸிக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாதனால எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்டா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம இன்னொன்னு சொல்லியிருந்தோம், ஒருவேளை 2022 வேர்ல்டு கப் மாதிரியே மெஸ்ஸி தான் எடுத்து கோல் அண்ட் அசிஸ்ட் போட்டு நடத்துவாரா, இல்ல மத்தவங்களெல்லாம் உள்ள கொண்டாந்து மெஸ்ஸி பேக் ஸ்டெப் எடுத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டிருந்தோம். இந்த ரெண்டுக்குமான பதில நான் 2022ல எனக்கு முடியலடா, நான் பாதி தான் முடிச்சிருக்கேன், 26ல மீதி பாதி வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோலும் போடுவேன், அசிஸ்டும் போடுவேன், பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸும் போடுவேன், ப்ரெஷர் ஓடி விளையாண்டு பர்ஃபார்மும் பண்ணுவேன், ப்ரெஷர் இல்லைனாலும் விளையாண்டு பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸை வந்து தலைவன் இந்த ட்ரோஃபி ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்காப்ல. அண்ட் என்ன சொல்றது, ஒரு தனிப்பட்ட முறையில யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பாரு. இந்த ஒரு லாஸ்ட் 4 மேட்ச் நம்ம ஈஜிப்ட், கேப் வர்டே, சுவிட்சர்லாந்து அண்ட் இங்கிலாந்து 4 மேட்சுமே கீழே போனாலும் நாங்க விடவே மாட்டோம்டான்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு மொமெண்டம்லயே ஃபைனல் வராங்க. ஆமா, மென்டாலிட்டி வெரி எல்லாமே இருக்குதுடா. நம்ம ஏன்னா அந்த கோல் அடிச்சோடனே செலிப்ரேஷனா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த கமிட்மெண்ட் எல்லாமே ஆப்வியஸ்லி தெரியுது. ஏன்னா நம்ம லிட்டரலி 2 கேம்ஸ் பார்த்தோம், ஸ்பெயின் பிரான்ஸ் அண்ட் அர்ஜென்டினா இங்கிலாந்து. 2 டீம்ஸ்மே டவுன் போன அப்புறமா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான்னு பார்த்தோம். பிரான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, அவனுக்கு அந்த வெறியே கிடையாது. பட் இந்த சைட்ல பார்த்தா அர்ஜென்டினா வந்துட்டு ஃபுல்லா அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா டைப் ஆஃப்
அட்டாக்ஸையும் பண்ணி அவங்க அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டென்ட் கண்டிப்பா இருக்குது அவங்களுக்கு. அந்த வெறி என்னதான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாலும் இன்னொரு வாட்டி நாங்க மெஸ்ஸிக்கு ஜெயிச்சு கொடுப்போன்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெறியோட ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாராட்டுகள். நடுவுல வந்துட்டு நம்மால ஒருத்தர் வந்தாரு, கேரி நேவல் போட்டு சொரிஞ்சு விடலாமே இவங்களன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொளுத்தி விட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ரொமேரோ லிசாண்ட்ரோ மார்டினஸ் நீங்களாம் உண்மையா சும்மா இருக்கீங்க டீம்ல, மெஸ்ஸி தான் கேரி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் அவனுங்க ரெஸ்பாண்ட் பண்ணானுங்க பாத்தியா, நாங்க வேணும்ட்டே இதுக்கு இப்படித்தான் ஆடணும். பிச்சில ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எனக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. நீ என்ன வேணா பேசுவா, இல்ல நம்ம என்ஜோ செலிப்ரேஷன் தான், நீ பேசு, நான் வந்து பிச்சில காமிச்சுக்கிறேன் எங்க வாலியன்ற மாதிரி உண்மையிலே பண்ணிட்டானு. பட் இன்னொரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன். இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலோடைய 2 மேனேஜர்ஸ் யாரு, டெலஃபான்டே அண்ட் ஸ்கலோனி. ஓகேவா? இந்த வேர்ல்டு கப்ல வந்து சொல்றேன் பாரு, ஆன்செலோட்டி, டூக்கல், பாச்செட்டினோ, நாகல்ஸ்மென் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து நிறைய கிளப் ஃபுட்பால் வந்து பண்ணிருக்காங்க, கரெக்டா? மேனேஜரா வந்து பண்ணிருக்காங்க. மத்த எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சது வந்து இந்த 2 மேனேஜர்ஸுமே கம்பைண்டா, நல்லா கேட்டுக்கோ, கம்பைண்டா மேனேஜ் பண்ணது கிளப் ஃபுட்பால்ல வெறும் 11 கேம். அதுவும் எப்ப தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆலவேஸ்ங்கிற கிளப்ல. அப்பா. So this shows you need not be a big club manager to perform in the international competitions அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இது. அவ்வளவு லட்சக்கணக்குல வந்து மேனேஜ் பண்ணிருக்கல கிளப் மேனேஜர்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க வந்து மறுபடியும் இந்த ஃபைனலுக்கு வந்து இந்த 2 மேனேஜராவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் டாக்டிக்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல தேவையில்லை. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அடாப்டபிலிட்டி. அந்த உன்னோட பிளேயரை நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த பிளேயருக்கு புரிய வைக்கணும், இந்த 2ஐயும் மேக்ஸிமைஸ் பண்ணி பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஏன் சுபாஷன் என்ன சொல்ற? கரெக்ட் தான்டா. எக்ஸாக்ட்லி நம்ம சொன்னதுதான். நீ வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேஸ் நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம்டா. இப்ப வந்து நிறைய டீம்ஸ், இப்ப பிரேசில் நாக் அவுட் ஆனது என்ன, பிரான்ஸ் லிட்டலி நம்ம பெஸ்ட் டீம் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவான்னு பேசிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு அவங்க டேர்ன் அப் ஆகல. சோ சொன்ன மாதிரி டாக்டிக்ஸ் ஓரளவு உண்மைதான். யாரோ உன்னை கரெக்ட் பண்ணாங்க. டேர்ன் அப் ஆகல இல்ல, டேர்ன் அப் ஆக விடல. வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எப்படி அப்படின்றாங்க. சரி, ஓகே, அதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே. அதான் நான் சொல்றேன். அப்பயுமே கரெக்ட் தான், ஆனா பார்க்க விடலன்றது ஒத்துக்கலாம். பட் அந்த சேம் டைம் வந்து கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டு என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு அந்த அன்னைக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஐ ஃபீல் டாக்டிக்ஸ் ஓரளவுக்கு தேவைதான். நம்ம அந்த அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்துல பார்த்தோம், ஓரளவுக்கு டாக்டிக்கல் சப்ஸ்டியூஷன்ஸ்ன்றது முக்கியம் தான். பட் இருந்தாலும் பிளேயர்ஸ் கிட்ட தான் 90% வேலை இருக்குது. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணாதான் மேட்சை ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னொரு நீங்க ஹோம்ல ஜெயிச்சிருங்க, அவையில போய் நாங்க ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி பேசலாம் கிடையாது. அன்னைக்கு ஜெயிச்சு தோத்துனா முடிஞ்சிருச்சு கதை. ஆமா. சோ ஃபைனல் வந்து மக்களே ஞாயிற்றுக்கிழமை இந்தியால திங்கக்கிழமை காலையிலயா, திங்கக்கிழமை காலையில 12:30க்கு நினைக்கிறேன் நியூயார்க் மெட்லைஃப் ஸ்டேடியம்ல வந்து நடக்கு. ஐயோ, நியூயார்க் நியூ ஜெர்சி ஸ்டேடியம்ல வந்து நடக்குது. அதை வந்து கரெக்டா வேற சொல்லணும் நம்ம. ஸ்பெயின் வந்து டிஃபீட்டட் பிரான்ஸ் 2-0 செமிஃபைனல்ல, அர்ஜென்டினா வந்து டிஃபீட்டட் இங்கிலாந்து 2-1 செமிஃபைனல்ல. ஸோ 2 டீமுமே வந்து ஃபைனலுக்குள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் பக்கம் போவோம். சுபாஷ், ஒன்லி 1 goal conceded throughout the entire tournament. எனக்கு வந்து அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஸ்பெயின் மேல. எனக்கு வந்து டிஃபென்ஸ் நல்லா இருக்கு, பட் அட்டாக் வந்து பண்ணிடுவாங்களான்ட்டு. பட் பிரான்ஸ் கேம்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா நாங்க பண்ணிடுவோம், எங்களால வந்து முடியும், அவ்வளோ அட்டாக்கிங்கா இருக்கிற ஒரு சைட்டை வந்து என்னால டிஃபெண்டும் பண்ணி கோலும் போட்டு என்னால வந்து இது பண்ண முடியும். லைக் ஒரு டாமினேஷன் மாதிரி தானே, அந்த மாதிரி என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் காமிச்சாங்க. உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஸ்பெயின் மேல அந்த ஃபைனல் போகும்போது? ஸ்பெயின் டெஃபினெட்லி டஃபஸ்ட் காம்படிஷன் அர்ஜென்டினா ஃபேஸ் நாம சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா ஆடுவாங்கன்ட்டு லாஸ்ட் கேம் வரைக்கும் அந்த நம்பிக்கை வரல. நீ சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் கேம்க்கு அப்புறமா டோட்டலா கன்வின்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இருக்கும் லாஸ்ட் வீடியோல தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்த வேர்ல்ட் கப்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். அப்பேற்பட்ட பிரான்ஸ் டீமே ஆட விடாம ஆடினானுங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குதான். ஸோ அந்த மிட்ஃபீல்ட் ஆப்வியஸ்லி பெட்ரி பீங் ரெஸ்டட் அண்ட் ஃபாபியன் ரூயிஸ் அண்ட் ராட்ரி. பட் ராட்ரி வித் ஜெனரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரோட வேர்ல்ட் பேலன் டோர் சீசன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ Rodri will be good, in the World Cup in Spain. In the World Cup will be the best Rodri. அதுதான் கீ பிளேயரா இருக்க போற மிட்ஃபீல்ட்ல. இங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி பரேடஸ் அண்ட் டெப்பால் என்னதான் ட்ரை பண்ணாலும் பேக்ல நான் உண்மையிலே சொல்றேன், ரொமேரோ அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஷேக்கி தான். அந்த டிஃபென்ஸ் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஸ்பெயின் கண்டிப்பா கோல் போடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது.
ஆனா இந்த கேம் வந்து 2 சைட்லயுமே கோல் ஸ்கோரிங் அதிகமா தான் இருக்கும் கன்ஃபார்மா. சோ எவ்வளவு நேரத்துக்கு அர்ஜென்டினா வந்து ஹோல்ட் பண்ண முடியும்ன்றது தெரியல. பட் கன்ஃபார்மா ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் கோல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜென்டினா வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் ஆல் சைட்ஸ். அதுதான் என்னோட ஹோப், எனக்கு தோன்றது. பட் அட் த சேம் டைம் ஸ்பெயின்ல வந்துட்டு ஐ ஃபீல் மேபி கொஞ்சம் அங்கங்க டிஃபென்ஸ் ஓப்பன் பார்க்கலாம். பட் லிட்டரலி ஒரு கோல் தான் நீ கன்சீட் பண்ணிருக்க. இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது இந்த கேம்ல போகும்போது ஃபார் அர்ஜென்டைன் பிளேயர்ஸ். எப்படி இவங்க வந்து இதை பிரேக் பண்ண போறாங்க, லாங் ஷாட்ஸா இல்லனா நீங்க வந்து மறுபடியும் இங்கிலாந்தோட கிராஸ் ட்ரை பண்ண போறீங்களான்னு தெரியல. பட் எப்படி அந்த கோல் போடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? இல்ல நான் வந்து அந்த செமிஃபைனல் கேம்ல வந்து ஒரு விஷயம் பேசல. நீ ஐ மீன் நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி, பட் ஸ்பெசிஃபிக்கா அந்த கேம்ல பேசாத ஒரு விஷயம் வந்து ஸ்கலோனி ஃபேக்டர். நம்ம வந்து நிறைய வாட்டி டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நீ சொல்லியிருக்க, ஸ்கலோனிய வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்கலோனியை பத்தி அவ்வளவா எல்லாமே மெஸ்ஸி மேல பேசிட்டு இருக்காங்க, ஸ்கலோனி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த செமிஃபைனல் கேமே வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இட் இஸ் நாட் ஆல் மெஸ்ஸி, பட் ஸ்கலோனி அந்த அளவுக்கு ஈக்குவலா இருந்தான், அந்த அளவுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்டா இருந்திருக்கான் அந்த ஒரு கம்பேக்குன்னா. 5 சப்ஸ்டியூஷன் பண்ணான். அந்த 5 சப்ஸ்டியூஷன்லயுமே ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் வந்து பிளே பண்ணுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிக்கோ கான்சலஸை கொண்டு வந்தான், ஞாபகம் இருக்கா? ஒரு மிட்வே த்ரூ செகண்ட் ஹாஃப்ல நிக்கோ கான்சலஸை கொண்டு வந்தான். ஐ திங்க் ஹி டுக் அவுட் டாக்லியாஃபிகோவி யாரையோ whatever. So he took him out and then அந்த நிக்கோ கான்சலஸ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகே இனிமேல் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனுங்க பின்னாடி உட்கா போறானுங்க, நிக்கோ கான்சலஸ் வந்தானா நல்ல ஒரு ஏரியல் த்ரெட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நிக்கோ கான்சலஸ் வந்து கொண்டு வர போறா அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நீ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஈஜிப்ட் கேம்ல கூட பார்த்தோம், மெஸ்ஸி வந்து அந்த கேம் முடிய மெஸ்ஸி பிகேம் ரைட் விங்கர். நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருதுடா. ஏன்னா இந்த கேம் இல்ல, ப்ரீவியஸ் கேம் அப்படிதான். சுவிட்சர்லாந்து கேம்லயுமே ரைட் விங் மாறின அப்புறம் மாஸ். கரெக்ட்டா கண்டினியூ பண்ணு. நீ அது வந்து அந்த ரைட் விங்கரா மாறி அந்த கிராஸ் நிறைய வந்துச்சு. ஆனா இங்கிலாந்து என்ன பண்ணானுங்க, மெஸ்ஸி ரைட் விங்கரா போறான், நம்ம வந்து 2 பேரை மெஸ்ஸி மேல போட்டா மட்டும் தான் நிப்பாட்ட முடியும் அப்படிங்கறதுனால ரொம்ப குறியா நீ பாத்தீங்கன்னா வந்து ஜெட் ஸ்பென்ஸும் இருந்தான். அந்த பக்கம் ஒன்னா ரைஸை வெளியெடுக்கிற வரைக்கும் ரைஸை வச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மெஸ்ஸியை ஸ்டாப் பண்றதுக்கு நிக்கோரேலியும் கூட்டு வந்தான், ஒரு மிட்ஃபீல்டரா. ஸ்பென்ஸையும் வச்சுட்டு நிக்கோரேலியும் முன்னாடி கூட்டு வந்தான், ஏன்னா கிராஸ் வந்துடக்கூடாதுன்ட்டு. ஸ்கலோனி எந்த அளவுக்கு யோசிச்சானா, ஓ நீ டபுள் மேன மெஸ்ஸி மேல போடுற, அப்ப நான் என்ன பண்ணும், ரைட் சைட்ல பின்னாடி ஓடுறதுக்கு மேல கூட்டு வரணும். மாண்டியால கூட்டு வந்தா, டிப்பால கூட்டு வந்தான். டேய் நீங்க ஓடுங்க, ஏன்னா நீங்க ஓடுனீங்கன்னா உங்களை ட்ராக் பண்றதுக்கு ஒரு மேன் உங்கள்ட்ட வந்துருவான். ஆட்டோமேட்டிக்கா மெஸ்ஸிக்கு 1-on-1 தான்டா இருக்கும், அது மெஸ்ஸி பாத்துக்குவாப்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாண்டியால் சப்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி டிப்பால் சப்ஸ்டிடியூஷன். மறுபடியும் யோசிச்சுப்பாரு, சரி இப்ப இந்த கிராஸ் எல்லாம் பண்றோம்னா இவனுங்க குத்துக்கள் மாதிரி 3 சென்டர் பேக் நிக்கிறானுங்க, நம்ம டீம்ல யார் நல்லா ஹெட்டிங் பண்ணுவா? ஒரே ஆன்சர், லவுட்டாரோ மார்டினஸ் கொண்டு போய் போடு. அவ ஒரு நியூசன்ஸா இருப்பான் பாக்ஸ்ல, எங்கேயோ இங்கேயோ ஓடி ஏதோ ஒரு ஹெட்டர் வந்து அடிச்சிருவான். அப்படிங்கறனால லவுட்டாரோ மார்டினஸ் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன். சோ இங்க பாத்தீங்கன்னாவே வந்து பாக்ஸ் அட்டாக் பண்ணணும், கிராஸ போடணும், பிச்சை வந்து பெருசு பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த டிஃபெண்டர்ஸை வெளியெடுக்க முடியும். எல்லாத்தையும் யோசிச்சுதான் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. சும்மா ஃப்ளூக்ல வந்து எதுவுமே நடக்காம எல்லாமே வந்து உள்ள வந்துருச்சுங்க பேசவே முடியாது. ஸோ ஸ்கலோனி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிசர்வ்ஸ் அ செப்பரேட் அப்ரிசியேஷன். அந்த கேம் நம்ம பேசல, அதனால தான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பட் கமிங் ஓவர் டு அர்ஜென்டினா, இந்த மென்டாலிட்டி ஃபேக்டர் இதெல்லாம் நீ எப்படிடா பாக்குற கமிங் இன்டு தி ஃபைனல்? அதான் சொல்லலாம்னு இருந்தேன். நீ சப்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறப்ப இங்க ஒருத்தர் நீ அங்க பாராட்டுற, இங்கேயோ ஒருத்தரை பாராட்டணும். ஏன்னா கரெக்டான மூமெண்ட்ஸ்ல வந்துட்டு உனக்கு எப்ப பேஸ் வேணுமோ ஃபெர்ரான் டாரஸ் உள்ள எடுத்துட்டு வருது. அப்புறமா விளையாடுறது போன்ற அம்பான் போய் முடிச்சு விட்டுன்ற மாதிரி அமுச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெரினோ அமுச்சு விட்டுற வேண்டியது எப்ப வேணுமோ. The same with Pedri and Fabian Ruiz. நீ சொன்னது Fabian Ruiz எப்ப வேணுமோ நான் யூஸ் பண்றேன், எப்ப பால வந்து நல்லா காமா வச்சு ரீசைக்கிள் பண்ணுமோ பெட்ரி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற அந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனும். சோ அதுதான் இப்போ வந்துட்டு அவங்களுக்கும் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பட் ஐ ஃபீல் இந்த கேம்ல என்ன டிஃபரெண்டா இருக்கும்னா ஃபார் அர்ஜென்டினா, ஸ்பெயின் will have the maximum possession. அவங்க கிட்ட வந்துட்டு பால் ரொட்டேட்டர்ஸ், பால் ஹோல்டர்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்ட் இருக்கிறானுங்க. அண்ட் டாப் ஆஃப் தட் லமீன் யமால் வந்துட்டு பாதி இன்ஜூர்ன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. தை இன்ஜுரி, அவர் பேண்ட் வேற போட்டுட்டு தான் ட்ரைனிங்கே போறான்ற மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து இருந்தது. அது எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் தெரியல. பட் என்னோட ஓன் பாயிண்ட் வந்துட்டு பால் ரீடைனர்ஸ், பால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு எலிட் லெவல்ல ஸ்பெயின் கிட்ட இருக்கிறாங்க. இந்த லெவல்ல வந்து ஃபேஸ் பண்ணது இல்லை அர்ஜென்டினா. பட் அட் த சேம் டைம் அர்ஜென்டினா ஐ ஃபீல் கண்டினியூஸா நம்ம இங்கிலாந்து கேம் மாதிரி கண்டினியூஸா ஒரு 3 நிமிஷம் கேம் போக விடவே மாட்டாங்க. டக்குன்னு ஃபாலோ பண்ணி கேமை ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி தான் ஆட அவங்க ட்ரை பண்ணாங்க. விச் த பெர்ஃபெக்ட் அப்ரோச் எனக்கு கேட்டனா. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ ஒரு மொமெண்டம் கொடுத்துட்ட,
அவங்களை நீ பால டிக்கெட்டாக ஆட விட்டுனா அப்போ உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதை பிரேக் பண்ணி நெசசரி ஃபவுல்ஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்ப சான்ஸ் வருதோ அப்ப பிரேக் பண்ணி விடணும். பட் ஐ ஃபீல் இந்த கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹூலியன் ஆல்வரஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும்டா. இந்த ஹோல் வேர்ல்ட் கப் லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஆடின அளவுக்கு he is not been able to perform. பட் Do you think Lautaro will start instead of Alvarez? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. அந்த சேம் அப்ரோச் தான் லாஸ்ட் டைம் நடந்த அதே அப்ரோச் தான் போறாரு. மேபி இந்த கேம்ல எனக்கு என்ன ஒரே ஒரு நான் வெயிட் பண்ணி பாக்கன்றது டெப்பால ஸ்டார்ட் பண்ணுவாரா, ஆனா போன கேம் ஆரம்பிச்ச மாதிரி ஜூலியானி சிமியோனி ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு தான் தெரியல. சோ இது ஒண்ணுதான் என்னோட மேஜர். என்னை பொறுத்த வரைக்கும் சிமியோனேடா. ஏன் தெரியுமா, இவனுங்க வந்து அடிக்கடி பால் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. அர்ஜென்டினா அட் சம் பாயிண்ட் வந்து போய் பிரஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து சிமியோனே தான் ஒன் ஆஃப் த மெயின். அதுல வந்து பிரஸ் பண்ணி அவங்க வந்து மிஸ்டேக் பண்ண வச்சு ரிட்ரீவ் பண்றது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மெக்காலிஸ்டர் நாளையெல்லாம் பிரஸ்ஸே பண்ண முடியாது. அவன் பிரஸ் பண்ணாலும் பாலை வந்து வின் எல்லாம் பண்ண மாட்டான். ஏதோ கண்ணாப்பினான பிரஸ் பண்ணுவான், நான் பாலை விட்டு தான் வருவான், பாலை வின் பண்ண மாட்டான் மெக்காலிஸ்டர். ஸோ சிமியோனே வந்து அந்த பிரஸ்ஸை ஸ்டார்ட் பண்றக்கோ பிரஸ்ஸை ட்ரிகர் பண்றக்கோ சிமியோனே யூஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாம் மாப்பிங் பண்ணிருங்க. அவன் பண்ற ட்ரிகர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நீங்க பாலை மாப் பண்ணிருங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்மோ, ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் ராட்ரி, இவங்க 3 பேர் அவங்க மிட்ஃபீல்டு. ஸோ இவங்க ஏதாச்சும் தப்பானா நீ பாலை மாப் பண்ணி மெஸ்ஸி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போன கேம் சொல்லிட்டு இருந்தேன்ல, மெஸ்ஸி வந்து ரைட் விங்கர் ஆனாருன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இந்த கேம் இருக்கிறது தெரியுமா, மெஸ்ஸி வர்சஸ் கூக்குரையா. கூக்குரையா எப்படி மெஸ்ஸியை வந்து ஸ்டாப் பண்ணுவானா, இல்ல எந்த அளவுக்கு ஒரு நியூசன்ஸா கூக்குரையா இருப்பான் மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கறதா வந்து இந்த கேமே. ஏன்னா போன கேமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்டத்தட்ட அவங்க பிளானை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கடா. சொல்ல போனா தப்பான பிளான் தான், பிளான் தப்பு, ஆனா கிட்டத்தட்ட பேஷன் சர்வே பண்ணிட்டான் தான். அது கடைசியில வந்து என்சோ பெர்னாண்டஸ் உடைய செம்ம கோல், அப்புறம் ஒரு மிஸ்டேக்ல வந்து தூங்கிட்டாங்க, அதுல வந்து கோல் போயிடுச்சே தவிர what they tried to do was right. execution na தப்பு. ரைட் டு ரைட்ன்ற அங்க மெஸ்ஸி 15 கிராஸ் அவ்வளவு கொடுத்துட்டாரா. அந்த சொல்றேன் சேவ் பண்ணலன்னு அந்த பயங்கரமான சேவ்ஸ்லாம் 4 கோல் உள்ள போயிருக்கும்டா. அந்த மாதிரி பயங்கரமான சான்சஸ் கிரியேட்டட். அதுல பிக்ஃபோர்ட் ஒரு சேவ் அனுமோதான்டா க்ளோஸ் ரேஞ்சில இருந்து பண்ணா. இன்னொன்னு வந்து மெக்காலிஸ்டர் போஸ்ட் அடிச்சா மத்ததெல்லாம் வந்துச்சு. பிக்பால் இல்ல அது நீக்கோ மெக்காலிஸ்டர் தான். பிக்பால் ஒரு கிராஸ் கொடுப்பான், பாயிண்ட் பிளாங்க் சேவ், அதெல்லாம் வந்து கோல் போயிரணும். அது இல்லாம மெஸ்ஸி ஒரு சரியான விப்டன் கிராஸ் கொடுப்பாரு, அதுவுமே சேவ்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீக்கோ கொன்சாலஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எடர் வெளில போவோம். நான் சொன்ன வரைக்குமே 3 சான்ஸ், இந்த மாதிரி இல்லாம 4 சான்ஸ் அவனுக்கு வாங்கிட்டே இருந்தாங்க. சோ அந்த அப்ரோச் ஆப்வியஸ்லி தப்புதான். இல்ல நான் வந்து அப்ரோச்னு சொல்றது வந்து சும்மா பாக்ஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறத பத்தி நான் பேசல. அவங்களுடைய பிளான் என்னவா இருந்துச்சுன்னா கிராஸ் வரும், நம்ம கிராஸ வின் பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட உட்கார்ந்தாங்க. லைக் they knew what to expect. சொன்ன 4 இதுவே ஒரு தோத்துறாங்க. சொல்றேன் பிளான் இருந்துச்சு, எக்ஸிகியூஷன் இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன், எக்ஸிகியூஷன் பண்ண தெரியல அவங்களுக்கு. அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முன்னாடியே பேசிக்கணும். டான் பர்ன் முன்னாடி எடுத்துட்டாங்க, அவங்க ஹைட்டான சென்டர் பேக். அவங்களுக்கு வந்து ஸ்பெயின் வந்து பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி தான்டா, யூ கேன் நெவர் அலோ அர்ஜென்டினா பேக் இன்டு தி கேம். ஒரு கோல் அர்ஜென்டினா போட்டாங்கன்னா கண்டிப்பா 2வது கோல் வருது, கண்டிப்பா வேணும்னா 3வது கோல் வருது. நீ வந்து எங்கேயோ ஒரு கேப் கிடைச்சு ஏதோ ஒரு மொமெண்ட், இப்ப பாரு போன கேம் பாத்தீங்கன்னா ஆல்வரஸ் ஒரு பிளைண்டர் கோல், அப்புறம் என்சோ பெர்னாண்டஸ் போன கேம்ல அவன் ஒரு பிளைண்டர் கோல். இந்த மாதிரி ஏதோ ஒரு மொமெண்ட்ல யாரோ யூ ஹேவ் டு பீ இன் தி பீக் ஆஃப் யுவர் கேம். நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருப்பாங்கன்றது டவுட் இல்ல. ஐ ஃபீல் அவங்களும் மென்டலி டர்ன் அப் தான் இருப்பாங்க. ஏன்னா 2010க்கு அப்புறமா the first finals they are reaching நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா அர்ஜென்டினாக்கு இது 3rd ஃபைனல் இந்த லாஸ்ட் 4 எடிஷன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, இப்ப அப்படியே சொல்லிடுவாங்க. லாஸ்ட் 3 மீட்டிங்ஸ் பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினால வந்துட்டு ஸ்பெயின் 1-1, அர்ஜென்டினா 2. கடைசியா அவங்க மீட் பண்ணதே வந்து 2018. அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லில தான். அந்த ஃப்ரெண்ட்லில 6-1 ஜெயிச்சிருக்காங்க ஸ்பெயின். பட் அதுக்கு முன்னாடி 2010. ஸோ இவங்க ரொம்ப ரெகுலரா மீட் பண்ற டீம்ஸோ இல்லை இவங்க. ஸோ வந்து this had to happen in this moment. பட் too many factors இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் யார் அன்னைக்கு வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பா இருக்கு. ஒயார் ஜபால் வந்துட்டு has been incredible, he's been giving an incredible performance throughout the campaign. அவரோட கீ பிளேயரா இருக்க போற லமின் யமால், இங்க வந்து மெஸ்ஸி வந்து தனித்துவமா அவர் ஆட போறாருன்றது டவுட்டே இல்லை. ஸோ எனக்கு உண்மையிலேயே எக்ஸைட்டா இருக்கு இந்த மேட்சை பாக்குறதுக்கு. இதை விட பெருசா டாக்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணலாம் ஒண்ணுடா. அன்னைக்கு வந்து அவங்க கேம் எப்படி ஆட போறாங்கன்றத பார்க்கணும். ப்ரெடிக்ஷன்ஸ் குச்சிரும். என்ன நினைக்கிறேன், என்ன நடக்க போகுது? இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரா ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். I think draw Argentina win on pens. மறுபடியும் ஒரு பெனால்டிஸ் ரீகேப்பாடா லாஸ்ட் டைம் மாதிரி. நான் அப்படி சொல்ல, நான் இந்த வாட்டி அதேதான்டா, சேம் திங். ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாங்க, 1-0 லீடு போறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜென்டினா வெறி வந்துட்டு
போட்டு 2-1 போட்டு பாச்சிருவாங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் என்ன போதும் பட் 2-1 முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்குதான் பாப்போம் மக்களே, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமெண்ட்ல போடுங்க. இந்த வேர்ல்டு கப் மெகா ஃபைனல் முடிச்சிட்டு நானும் சுபாஷ் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் மறக்காம இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாமே வந்து பண்ணி விட்டுருங்கப்பா. பாய்.